தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் உள்துறை செயலாளர் டிஜிபி காவல் ஆணையர் உள்ளிட்டோர் விளக்கம் அளித்துள்ளனர். தலைமை செயலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்தனர். போக்சோ தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக வந்து புகார் அளிப்பதாகவும் இதனால் குற்றங்கள் அதிகரித்தது போல தெரிவதாகவும் கூறினர். இப்போ last 5 years figure எடுத்து பார்த்தீங்கன்னா in all these crimes எல்லாத்துல the number of cases which are being reported there is a substantial decline. எல்லாரும் சேர்ந்து போக்சோ பத்தி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றோம். எல்லாருக்கும் போய் சொல்றோம் போக்சோ கேஸ் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்ப தைரியமா ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் குழந்தைய தப்பா டச் பண்ணாருன்னா வந்து சொல்றாங்க. இது 10 வருஷம் முன்னாடி நடக்கல. அந்த வர புகார்களை நம்மளும் பதிவு பண்ண சொல்றோம். முன்ன மாதிரி எல்லாத்தையும் பெட்டிஷனா வச்சிருக்கிறதோ அல்லது விசாரிக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒர்க்கிங் அந்த மைண்ட் செட் இல்லாம எதா இருந்தாலும் அதை விசாரிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி கவலைப்படக்கூடாது. கஸ்டடி மரணங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கில் உண்மை பின்னணி குறித்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். Zero tolerance to any custodial incidents. இப்ப நீங்க சொல்றீங்க சிவகங்கையில நடந்த இப்ப செகண்ட் இன்சிடென்ட்ஸ் பத்தி சொல்றீங்க. That also we are investigating. அதுவும் நம்ம சிபிசிஐடிக்கு கொடுத்து இருக்கோம். அதுல என்ன உண்மை இருக்குது அந்த உண்மைப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்போம்.